ஒரு புறம் ஸ்டாலின், இன்னொரு புறம் விஜய். விரைவில் திருமாவின் உண்மை முகம் வெளிவரும். தமிழிசை தாக்கல். வாங்க என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப தகவலுக்குள்ள போகலாம். சென்னை நந்தனப்பாக்கத்தில் நேற்று விசிக துணை பொதுச் செயலாளர் அர்ஜுனனின் நிறுவனத்தின் சார்பில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தலைவர் விஜய் இந்நூலை வெளியிட்டார். இதை ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு பெற்றுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் அர்ஜுனன் பேசியது என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மன்னராட்சியை ஒழிக்க வேண்டிய நேரம் இது. இந்த விழாவில் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் இல்லை, ஆனால் அவரின் மனசாட்சி இங்குதான் இருக்கு என்று எனக்கு தெரியும் என்று கூறினார். இதைத் தொடர்ந்து தவேக தலைவர் விஜய் பேசியது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் கூறியது, தொல் திருமாவளவன் இந்த நிகழ்ச்சிக்கு கூட வர முடியாத அளவுக்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு அழுத்தம் இருக்கும் என்று என்னால் உணர முடிகிறது. நான் இப்பொழுது சொல்கின்றேன், அவரது மனசு முழுவதும் இங்கேதான் உள்ளது என்று கூறினார். இந்நிலையில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டு இருந்தார். அதில் அனைவருக்கும் மாணவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் திருமாவின் மனசாட்சி இங்குதான் இருக்கிறது என்று கட்சியில் இருக்கும் பொதுச் செயலாளர் கூறினார். இன்றைய அரசியல் நாடகத்தில் திருமாவின் இரட்டை வேடம். ஒரு வேடம் திமுக கூட்டணிக்கு எதிராக, திமுக கூட்டணிக்கு ஆதரவாக ஒரு வேடம். நேராக சொல்லாதது நேர்மையான முடிவா, அல்லது நேரத்துக்கு ஏற்ற முடிவு செய்து கொள்ளலாம் என்று முன்னேறி எச்சரிக்கை முடிவா, அல்லது எச்சரிக்கை செய்யும் முன் நோட்டமா என குறிப்பிட்டுள்ளார்.